அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கான அறிவிப்பை பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியோட செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பீகாரில் தேர்தல் களம் களை கட்டியிருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே 2 கட்டத்தில் தேர்தல் நடக்கிறது. அதாவது நவம்பர் 6ஆம் தேதி, நவம்பர் 11ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14 அன்று தெரிய வரும் நமக்கு யார் ஆட்சி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. தேர்தல் களம் எதனால் களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பக்கம் பாஜக கூட்டணி, நிதிஷ்குமாரோட கூட்டணி வைத்து பாஜக ஆட்சி செய்து வருகிறார்கள். நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி லாலு பிரசாத் யாதவ் கட்சியோடு கூட்டணி வைத்து அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த முறை பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுமா என்றும் பரபரப்பாக பேசப்படுகிறது. சரி, லேட்டஸ்ட் பரபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைனா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு வந்து பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். இது நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கூட்டணியை அறிவித்த அதே மேடையில் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க கூட்டணியை அமைப்பதற்கு, மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முன்வைக்கும் கேள்வி என்னென்னா, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு உள்ளூர் முகம், ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் திரு தேஜஸ்வி யாதவ். பாஜக கூட்டணி கட்சி அவங்களுடைய முதலமைச்சர் முகத்தை காட்ட முடியுமா? ஏற்கனவே முதலமைச்சராக இருப்பவர் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்துமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். முன்னிறுத்தவில்லையா எனது நிதிஷ்குமாருக்கு பாஜக செய்யக்கூடிய துரோகம் என்று பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நிதிஷ்குமார் கட்சியோடு பாஜக கூட்டணி வைத்து ஆட்சியில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ்குமார் அங்கே அடையாளத்தை இழந்து, அவருடைய கட்சியும் அடையாளத்தை இழந்து பாஜக பிரதான கட்சியாக முன்வந்து நிற்கும். நிதிஷ்குமார் காணாமல் போய்விடுவார். எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் போய் பாஜக எந்த உள்ளூர் கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த உள்ளூர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆகிவிடும். பாஜக அந்த இடத்தை பிடித்துவிடும். அப்படித்தான் பீகாரில் அரங்கேறி இருக்கிறது. அதனால் உடனடியாக நிதிஷ்குமார் தான் பாஜக கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியுமா? முடியவில்லை என்றால் நிதிஷ்குமாருக்கு பாஜக செய்யும் துரோகம் என்பதை போல பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரஸ், லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியினர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி நாங்கள் தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணங்கள் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நிதிஷ்குமாருக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மறுபடியும் இந்த கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்கிற கன்ஃபர்மேஷன் கிடையாது. பாஜகவிலிருந்து யாராவது ஒரு முகம் முதலமைச்சராக நிறுத்தப்படலாம், அல்லது கூட்டணி கட்சியினருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை அப்படியே தக்க வைக்கலாம். இது போன்ற பல அரசியல் கணக்குகளோடு பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் அங்கே களத்தில் நிற்கிறது. இது பாஜகவிற்கு சாதகமா அல்லது பின்னடைவா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இது நிச்சயமாக பாஜக கூட்டணி கட்சிக்கு ஒரு பின்னடைவு தான். காரணம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் யார் என்று தெரியாமலேயே மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அது மட்டுமில்லை, கடந்த 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமாரின் கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது. எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாவது நிதிஷ்குமார் அங்கே முதலமைச்சராக இருந்து வருகிறார். பாஜகவோடு கூட்டணி வைத்து முதலமைச்சராக இருந்தார். மறுபடியும் அங்கிருந்து கூட்டணியை மாற்றி லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து முதலமைச்சராக இருந்தார். மீண்டும் அவர்களை உதறி தள்ளிவிட்டு பாஜகவோடு கூட்டணி வைத்து தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். இதனால் தான் அவரை பல்டு குமார், அதாவது பல்டி குமார் என்று அழைக்கிறோம் என்று எதிர்க்கட்சிகள் தேர்தல் களத்தில் அவரை விமர்சனம் செய்கிறார்கள். பீகாரை பொறுத்தவரை 2 கட்டங்களில் தேர்தல் நடக்கிறது. அந்த 2 கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு நவம்பர் 14ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். அங்கே யார் எத்தனை சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்,
அரசியல் வல்லுனராக பலருக்கு வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோரின் நிலைமை என்ன? அவர் ஒரு புது கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். எந்த கணக்கு இங்கே மக்களிடம் ஈடுபட போகிறது என்பது நமக்கு நவம்பர் 14ஆம் தேதி தெரிய வரும். பீகார் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகும் நாள் அன்றுதான். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.